ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2026 ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த புதிய வருஷத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு மனதின் ஆழங்களிலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுடைய மேலான இரக்கம் இந்த வெள்ளிக்கிழமை, இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நாம் காணும்படி கர்த்தர் பெரிய தயவை நமக்கு செய்திருக்கின்றார். இந்த காலையில, இந்த புதிய வருஷத்தின் துவக்க இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை கேட்க அவளோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பான சகோதரர்களையும், ஒவ்வொரு அருமையான சகோதரிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். எதிர்பார்ப்போடு கூட இருங்கள், உற்சாகத்தோடு இருங்கள், உத்வேகத்தோடு இருங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இந்த நாளையும் துவக்குங்க. நேற்று தினத்துல ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்போம். சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். அநேகருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சிருப்போம். அநேகர் நம்மளை விஷ் பண்ணியிருப்பாங்க, வாழ்த்தி இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் நமக்கு நேற்றைய தினத்துல நமக்கு இருந்திருக்கும். அது அப்படியே உங்கள் வாழ்வில் தொடரட்டும். சந்தோஷம் உங்கள் வாழ்வில் தொடரட்டும். மகிழ்ச்சி உங்கள் வாழ்வில் பெருகட்டும். இந்த ஆண்டிலும் படைத்த தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சந்தோஷமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பூர்த்தியாக தருவாராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று தேவன் அருளிய சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இந்த ஆண்டு துவக்கத்திலேயும் மகிழ்ந்து களி கூறுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்புங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். இந்த காலையிலையும் தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை வாசித்து உங்களை நான் பிளஸ் பண்ண விரும்புறேன், உங்களை நான் வாழ்த்த விரும்புறேன். அந்த வார்த்தையின்படி அப்பா இந்த நாளிலும் இந்த வருஷத்திலும் உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை அப்பா செய்ய போறாங்க. இன்னைக்கு அப்பா நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய மேலான சமாதானத்தை அவருடைய ஜனமாகிய, அவருடைய மகனாகிய, அவருடைய மகளாகிய உங்களுக்கு நிறைவாக தந்து இந்த நாளிலும் இந்த ஆண்டிலும் அப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த சமாதானம் என்ற இந்த பதத்திற்கு எபிரேய மொழியிலே ஷாலோம் என்ற வார்த்தை பதிக்கப்பட்டிருக்கிறது. ஷாலோம் என்று சொன்னால் வெறும் சமாதானம் என்ற ஒரே ஒரு அர்த்தம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. எபிரேய வழக்கத்தின்படி ஷாலோம் என்று சொன்னால் அநேக ஆசீர்வாதங்கள் அதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது. சில ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். நன்மை, நல்வாழ்வு, பயண பாதுகாப்பு, சரீர ஆரோக்கியம், மன சமாதானம், குடும்ப நல்வாழ்வு, கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் என்று ஏராளமான ஆசீர்வாதங்கள் கொட்டி குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை, ஒட்டுமொத்த அந்த பேக்கேஜினுடைய பேர் தான் ஷாலோம். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால, வார்த்தையினால நான் உங்களுக்கு ஷாலோம் என்று சொல்லுகின்றேன், சமாதானம் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கணவன் மனைவியை நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் திருமண உறவிலே சமாதானம் உண்டாவதாக. உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்கள் உடலுக்கும், உங்கள் மனதிற்கும், உங்களுடைய உள்ளத்திற்கும், உங்களுடைய இல்லத்திற்கும் இந்த நாளிலே சமாதானம் உண்டாவதாக. ஷாலோம். ஷாலோம் என்றால் நிம்மதி, நிறைவு, கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம், போக்கிலே ஆசீர்வாதம், வரத்திலே ஆசீர்வாதம், பிரயாண பாதுகாப்பு, உங்கள் உறவுகளிலே பாதுகாப்பு, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும் என்று பல பல நன்மைகள் ஷாலோம் என்ற வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்றது. ஆகவேதான் யூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவங்க முதல்ல சொல்ற ஒரு வார்த்தை ஷாலோம், 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 ஷாலோம். உங்களுக்கு ஷாலோம் உண்டாக கடவது, சமாதானம் உண்டாக கடவது, நன்மை உண்டாக கடவது, ஜெயம் உண்டாக கடவது, பாதுகாப்பு உண்டாக கடவது, ஐஸ்வர்யம் உண்டாக கடவது, வெற்றி வாழ்வு உண்டாக கடவது என்று சொல்லி எல்லா நன்மைகள் அவங்க மேல அப்படி வாரி வழங்குவாங்க.
அதனுடைய அர்த்தம்தான் ஷாலோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பான பிள்ளைகளே, உங்க அப்பா உங்க வீட்டுல இருக்கிறாருன்னா அவருக்கு ஷாலோம் சொல்லுங்க. உங்க அம்மா இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து ஷாலோம் என்று சொல்லுங்க. கணவன்மார்களே உங்கள் மனைவியை பார்த்து ஷாலோம் என்று சொல்லுங்கள். மனைவிமார்களே உங்கள் கணவன்மாரை பார்த்து ஷாலோம் என்று சொல்லுங்கள். பெற்றார்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஷாலோம் என்று சொல்லுங்கள். பிள்ளைகள் உங்கள் பெற்றாரை பார்த்து ஷாலோம் என்று சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தாருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு நான் சொல்ற இந்த நாள்ல சந்தோஷம் துளிர்க்கட்டும். ஷாலோம் என்று வாரி வழங்குங்கள். அதற்குள் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்க லைஃப்லயும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சார்ந்த எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய், உங்களை நேசிக்கிற அன்புள்ள போதகனாய் உங்களை பார்த்து நான் ஷாலோம் என்று நான் பேசுகிறேன். இந்த சத்தம் தொனிக்கிற உங்க வீட்டுக்குள்ள, உங்க செவிகளுக்குள்ள, உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்குள்ள, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் சமாதானம் நிறைவாக உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஆண்டிலும் இந்த நாளில் இருந்தும் என் அன்பு மகனே, என் அருமை மகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ஷாலோம் என்ற வடிவில் உங்கள் மீது தங்கியிருப்பதாக. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்றாரு, அந்த ஷாலோம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14:27 சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப சொல்றாங்க, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எத்தனை புயல் காற்றுகள் வந்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை, நிம்மதிய யாராலும், இயற்கையாலோ, செயற்கையாலோ, மனிதர்களாலோ, எதிரிகளாலோ, சத்துருக்களாலோ அவருடைய சமாதானத்தை யாராலும் அசைக்க முடியல, கெடுக்க முடியல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சமாதானத்தை யாராலும் பறிக்க முடியல, எடுக்க முடியல. அப்பா இந்த காலையில சொல்றாங்க, அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலையில ஆண்டவர் உங்களோட பிராமிஸ் பண்றாருங்க. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஷாலோம், உங்களுக்கு அந்த சமாதானம் உண்டாகும். அப்பா சொல்லிட்டாங்க, அந்த சமாதானம் உங்களுக்கு கூடவே இருக்கும். அந்த சமாதானம் உங்கள் மனதில் இருக்கும், உங்கள் எண்ணத்தில் இருக்கும், நினைவில் இருக்கும், உள்ளத்தில் இருக்கும், உங்கள் உயிரோட்டத்தில் இருக்கும். அதை அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்கள். உங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இயேசுவினுடைய சமாதானத்தை குலைப்பதற்கு பிசாசுகளும், எதிரிகளும், சத்துருக்களும் கங்கணம் கட்டி கொண்டு 1000 வேலையை பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் இருந்த பொழுது அந்த சமாதானத்தை அவர் இழக்கவே இல்லை. அப்போ நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்தை இழந்து விடாதீர்கள், அதை காத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா தந்திரசாலியாகிய பிசாசுனுடைய தந்திரமான வேலையை என்ன தெரியுங்களா? அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஷாலோம், அந்த சமாதானத்தை எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி உங்க கிட்ட இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் பல திட்டங்களை தீட்டுவான். ஒரு நாளும் இழந்துராதீங்க தேவ பிள்ளைகளே. அப்ப நான் சொல்றேன், நல்லா நம்புங்க, நல்லா உள்வாங்குங்க. உங்க பவர், உங்க எனர்ஜி, உங்க ஸ்ட்ரென்த், உங்க ஆற்றல் எதுல தெரியுமா இருக்கு? உங்க சமாதானத்துல தான் இருக்கு, ஷாலோம்ல தான் இருக்கு. அப்போ பிசாசு என்ன செய்வான்னா, எதையெல்லாம் காரியத்தை எல்லாம் நடப்பிக்க வேணுமோ அந்த மோசமான காரியத்தை நடப்பித்து அந்த ஷாலோம், அந்த சமாதானத்தை உங்க லைஃப்ல இருந்து எடுக்க பார்ப்பான். பாருங்க, சிம்சோனுக்கு பவர் எதுல இருந்துச்சு? முடியில இருந்துச்சு. அப்போ பிசாசு என்ன பண்ணா, அவன் தலையில இருக்கக்கூடிய முடியை சிரைச்சு அதை எடுத்துட்டா அவன் பலட்சியமாகி பலவீனப்பட்டு சாதாரண மனுஷங்களை போல ஆயிருவான் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஆகவேதான் அவன் முடியிலேயே கண் வச்சிருந்தான். எதிரிகளை எழுப்பி அவனை மொட்டை அடிக்க வச்சு அந்த முடியை இழந்ததின் மூலம் அவன் பலத்தை, எனர்ஜிய, சத்துவத்தை இழந்து போனா. கடைசியில சாதாரணமான பலவீனப்பட்டவனா மாறி போயிட்டான். ஆகவேதான் பிசாசானவன் தந்திரமா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்வில் அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல ஷாலோம, அற்புதமான சமாதானத்தை பறிப்பதற்கு பல சத்துருக்களை கொண்டு வருவான். தேவையில்லாத பல குழப்பங்களை கொண்டு வருவான். பல வகையான பயத்தை கொண்டு வருவான், கலக்கங்களை கொண்டு வருவான். உங்க மனசு புண்படக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய எதிரிகளை கொண்டு வருவான். பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. 4வது மனிதர்கள் மூலமா நீங்க கேள்விப்படுவீங்க, உங்களை பத்தி குறை சொல்லியிருப்பாங்க, உங்களை பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பாங்க.
இதை கேட்ட உடனே நம்மளுடைய மனசெல்லாம் பதறும். என்னடா அது, நமக்கு முன்னாடி நல்லா பேசினாங்க, நல்லா வாழ்த்துனாங்க, ஆனா நம்மளை பத்தி தரக்குறைவா, மட்டமா, கேவலமா இப்படிலாம் நம்மளை பத்தி பேசி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 4வது நபர் மூலமா நீங்க கேட்பீங்க பாருங்களேன், உங்களுக்குள்ள டென்ஷன் வர ஆரம்பிச்சிரும், கவலை வர ஆரம்பிச்சிரும், கோபம் வர ஆரம்பிச்சிரும், பதற ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நல்லா நீங்க யோசித்துக்கணும். பிசாசின் வேலைகள். தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்துவான். தேவையில்லாத உடல்ல ஏதாச்சும் ஒரு காரணமில்லாத ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துவான். விரோதிகளை எழுப்புவான். எப்படியாச்சும் சத்துருனுடைய வேலை என்னன்னா, யாரையாச்சும் ஒருத்தரை எழுப்பி உங்க மனசு கலங்க வைக்கணும், உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும், உங்க நம்பிக்கை இழக்க வைக்கணும், உங்க எனர்ஜியை எடுத்துடணும். ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய ஷாலோம் சமாதானத்தை நீங்க இழந்து போகணுன்றதுக்காக விவாதம் பண்ண வைப்பான், வாக்குவாதத்தில் ஈடுபட வைப்பான். உங்க மனசு நிம்மதியை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை சாத்தியங்களையும் அவன் ஏற்படுத்துவான். கவனமாயிருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் விவாதத்தில் ஈடுபடாதீர்கள். யாரோடும் வாக்குவாதம் பண்ணாதீர்கள். எவரோடும் சண்டை போடாதீங்க. யார் மேலையும் மனத்தாங்கள் அடையாதீங்க. ஒருவேளை அவர்களே உங்களை கோபம் மூட்டக்கூடிய வார்த்தைகளை, வசை சொற்களை பேசினாலும் அங்கிருந்து ஸ்கிப் ஆயிருங்க. அந்த விஷயங்களை இக்னோர் பண்ணுங்க. அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்களை புண்படுத்திக்காதீங்க, உங்களை உடைச்சிக்காதீங்க. சிலர்லாம் பேசினா அந்த பேச்சுக்கும் ஏச்சுக்கும் நீங்க உங்களை பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சிலர் பேசக்கூடிய வார்த்தைக்கு பயப்படாதீங்க. சில சம்பவங்களை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க பிள்ளைகளே. நீங்க தான் நன்மையை சொந்தரித்துக் கொள்ள போறீங்க. ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. இந்த புதிய வருஷத்துல உங்க மனம், உள்ளம், இருதயம், உணர்ச்சி எல்லாம் சந்தோஷப்பட்டு குதூகலிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பிரம்மாண்டமான சர்ப்ரைஸ் எல்லாம் அப்பா உங்களுக்கு கொடுக்க போறார். அதையெல்லாம் நீங்க பெற்று அனுபவிக்க போறீங்க. அதற்கு ஆதாரம் எது தெரியுங்களா? ஷாலோம், சமாதானம். அதை காத்துக்கோங்க. அதை இழக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்குதா? அதை இழக்கிற மாதிரி மனுஷங்க பேசுறாங்களா? அதை இழக்கிற மாதிரி சோசியல் மீடியா தகவல்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா? எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்க. எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க. கர்த்தரனுக்கு தந்த சமாதானத்தை நான் காத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி வாதம் பண்ணாம, விவாதம் பண்ணாம, டென்ஷன் ஆகாம, அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காம உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்வீர்களே ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 2ஆம் தேதி மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் நீங்க ரொம்ப ஆனந்தமா இருப்பீங்க, ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க. அப்பாவனுடைய வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்வில் பலிக்க ஆரம்பிக்கும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறம் என்ன, நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, ஒரு பொருட்களை வாங்குவதை விட உங்கள் சமாதானம் தான் முக்கியமானது. காசு பணங்களை பார்க்கிலும் உங்கள் சமாதானம் தான் முக்கியமானது. சிலர்லாம் வாக்குவாதம் பண்றாங்களா, அந்த வாக்குவாதத்துல, அந்த விவாதத்துல ஜெயிக்கிறத விட உங்ககிட்ட மிஸ்டேக்கே இல்ல, குற்றமே இல்ல, நீங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கிறத விட, நான் சரிதான், நான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க போராடுவதை விட உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்வதுதான் ஞானமான செயல். உங்கள் நிம்மதியை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஞானமான செயல். அப்போ சமாதானமே முக்கியம். ஷாலோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? அப்படி நீங்க இருந்து பாருங்க, உங்க உடல் சக்தி, உடல் ஜீவ ஆற்றல் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க உயிர் சக்தி, உங்க நினைவாற்றல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய வில் பவர் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருப்பீங்க. ஆகவே போராடுவதை விட, பல வகையான அழுத்தத்துக்குள்ளாய் போவதை விட, விவாதங்களை விட சமாதானமே மேலானது என்பதை பிரதானப்படுத்தி ஷாலோம் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உடல் நல்லா இருக்கும், உங்க உள்ளம் நல்லா இருக்கும், உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்கள் கையின் பிரயாசங்கள் நல்லா இருக்கும், உங்க பயணங்கள் நல்லா இருக்கும், உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னும் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் சொல்லி வாழ்வின் அடுத்தடுத்த அபார ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைவீர்கள். ஷாலோம், வாழ்த்துக்கள். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைய உங்களுடைய சமாதான நல்வாழ்வுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகின்றேன். அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் கே ராம் மற்றும் அன்பு மகன் ஜாஷ்வா விஷால், அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ரவி, சிஸ்டர் ஆர் கமலா தம்பதியார், அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, நீர் தந்த இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி.
இந்த 2026ஆம் ஆண்டுக்காக நன்றி, கோடா கோடி நன்றி. இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஷலோம், சமாதானத்தை நீர் அருளுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தையே நீர் எங்களுக்கு தருகின்றீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் விழிப்படைவார்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாய் மாறுவார்களாக. எல்லாவற்றை பார்க்கிலும் சமாதானமே பிரதானம், ஷலோமே முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு அதை இழப்பதற்கான 1000 சாத்தியக்கூறுகளை சத்துருக்கள் ஏற்படுத்தினாலும் அதை நிராகரித்து தேவன் எனக்கு தந்த சமாதானத்தை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி பேச்சிலும் பார்வையிலும் நடத்தையிலும் செயலிலும் செய்கையிலும் ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க இன்னைக்கு தரக்கூடிய விசேஷமான ஆசீர்வாதமான சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்துக்கொள்ள நீர் தாமே கிருபைகளை தருவீராக. அந்த சமாதானத்தின் மூலம் உண்டாகக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் சம்பூர்ணமாய் இறங்குவதாக. பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகள் தேவனே உம்முடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஆண்டுக்கு வேண்டிய விசேஷித்த நன்மையை நீருமுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ரகத்திலே தந்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டுமென பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு காலையில 10:30 மணிக்கு நமக்கு விசேஷித்த புது வருடத்தினுடைய உபவாச ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் உண்டு. அருகாமையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஊக்கமாய் உற்சாகமாய் பங்கு கொள்ளுங்கள். தொலைவில் இருக்கக்கூடிய நீங்களும் ஆன்லைன்ல தவறாம லைவ்ல இந்த உபவாச ஜெபத்துல பங்கு கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.